இதுதான் நாங்கள் வந்து ஒர்க் ஷாப்பில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது ரெஸ்பான்சிவ்னஸ்னால் அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்கள பல்ஸ் செக் பண்ணி அவங்க பல்ஸ் இருக்கா இல்லையா, பல்ஸ் இருக்கா ஆனால் மயக்கத்தில் இருக்கா மயக்கமாக இருக்காங்கன்னு அது வந்து ஒரு ஒரு பொசிஷன் இருக்குது, ரெக்கவரி பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷனில் படுக்க வச்சுட்டா ஆம்புலன்ஸ் வர வந்து இது டேக் கேர் ஆஃப் த சிச்சுவேஷன். இதே வந்து மயக்கமாகவும் இருக்காது சிச்சுவேஷன் CPR அந்த ஒரு டெக்னிக் நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் யூ கேன் டேக் கேர் ஆஃப். அது மயக்கம் இல்லாத சமயத்தில் தண்ணி கொடுக்கலாம். தண்ணி தெளிக்கிறதுங்கிறது நம்ம வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டிமுலண்ட், அதாவது ரெஸ்பான்சிவ்னஸ் செக் பண்ணுறது. நம்ம தட்டி சார் சார் கூப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லேசாக மயக்கத்தில் இருக்கும்போது தண்ணி தெளிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஜஸ்ட் அதில் கூட முழுக்க வரலாம். பட் ஆனால் மயக்கத்தில் இருக்கும்போது தண்ணி டெஃபினட்டாக கொடுக்கும். என்ன அதோட ஃபுல் இட்ஸ் அ கார்டியோபல்மனரி ரெசசிட்டேஷன். இதை வந்து இட் இஸ் அ இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு டெக்னிக். CPRங்கிறது நம்ம வந்து இருதயம் நின்று போயிடுது, அது பீட் ஆகுறதுல பீட் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம பண்ணுறத வந்து அட் டைம்ஸ் அது நின்றுடும் போது நாம் வந்து மேனுவலாக அதுக்கு கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஹார்ட் அதோட ஆட்டோமேட்டிக்காக பண்ண வேண்டிய வேலையை நாம் மேனுவலாக வெளியில இருந்து கொடுக்கறது தான் செஸ்ட் கம்ப்ரெஷன். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இது இட்ஸ் அ டெக்னிக், இட்ஸ் அ சிம்பிள் டெக்னிக். இது வந்து பல்ஸ் இல்லாத டைம், அதாவது ஹார்ட் நின்றுட்டு அந்த மயக்கமும் இருக்கிற சுச்சுவேஷனை இது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பல்ஸ் கூட செக் பண்ண வேண்டியதில்லை. அவர் மயக்கமாக மூச்சு இல்லாமல் மயக்கமாக இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் வந்து CPR ஸ்டார்ட் பண்ணிடுறதுங்கிறது தான் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஃபைண்டிங். ஒரு AHAங்கிறது தட் இஸ் அத்தாரிட்டி, அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் சொல்லிட்டு அவங்களோட எவ்ரி இயர் இல்லை எவ்ரி 1 to 2 years அவங்களோட ஃபைண்டிங்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்களோட லேட்டஸ்ட் பப்ளிஷிங் பிரகாரம் நீங்கள் வந்து முதல்லலாம் வந்து நீங்கள் பல்ஸ் செக் பண்ணணும், பல்ஸ் இல்லைன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் CPR. இப்போட ஃபைண்டிங் பிரகாரம் நீங்கள் பல்ஸ் கூட செக் பண்ண வேண்டியது. ஒருத்தர் மயக்கம் போட்டு மூச்சு இல்லாமல் இருக்காருன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்டார்ட் ஆகும். இந்த CPR எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். ஏன்னா பர்சனலாக இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாமல் இருக்கும். சிவசிவான்னு சொல்றேன்ல, கார்த்திக் நீ சொன்னல, இங்கிலீஷ் சொல்லு. அவர்தான் நீ கெஸ்ட். சூரிய வணக்கம். இந்த மாதிரி உங்களுக்கு கேர்ள்ஸ் மேல ஏதாவது கோவமா இல்ல ஏதாவது வெறியா? ஏன்னா எந்த ஒரு கல்ச்சுரல்ஸ் போனாலும் சரி, ஃபங்க்ஷன் போனாலும் சரி, இல்ல காலேஜ் டே என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கேர்ள்ஸை டார்கெட் பண்ணிடுறீங்க, அவங்களை டேமேஜ் பண்றீங்க. அதுக்கப்புறம் பாய்ஸ்லாம் பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. அதனால வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆவாங்கன்னு ஒரு நினைப்பா அவங்க சார்பமா திரும்ப பஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பதிலே சொல்லி நெருப்புல நேரம் ஒரு அட்ராக்ஷன் பசங்க பொண்ணுங்களுக்கு யூஸ் பண்ணாலும் வேற யாருக்கு அது மாதிரி பொண்ணுங்க பசங்க வந்து கிடைக்கும். அப்படின்னா யாருமே அப்படிலாம் வரது இல்லை.